கங்குவா. அதாவது என்னதான் சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையதில்லை அப்படின்னு. அது மாதிரி தான் கங்குவா படத்துக்கு பாவம் சூரிய ஹேட்டர்ஸும் அதுக்கப்புறம் நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை கம்மி பண்ணி ஆகணும், டம்மி பண்ணி ஆகணும்னு நினச்சாலும் கூட அந்த படத்தோட வசூல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவே ரொம்ப ரொம்ப தெளிவாக அறிக்கையே விடுறாரு. முதல் நாள் 58 கோடியே சம்திங், இரண்டாவது நாள் 98 கோடியே சம்திங், மூன்றாவது நாள் 126 கோடியே சம்திங். ஸோ வசூல் தறிக்கெட்டு ஓடுது. என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் ட்ரோல்ஸ் பண்ணாலும் இந்த படத்தோட வசூலை யாராலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. அவருடைய அந்த ட்விட்டரில் அவர் வசூல் சொல்கிறதும் அப்படி தான் இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போஸ் வெங்கட் இருக்கார் பார்த்தீங்களா, நம்ம கங்குவா படத்துலையும் நடிச்சிருப்பார். குறிப்பாக கங்குவா படத்தில் ஆடியோ லான்ச்சில் ஒரு குறிப்பிட்ட ஹீரோ அரசியலுக்கு வர்றதை மட்டம் தட்டினார். யாரை? நம்ம தளபதி விஜய் தான். ஆனாலும் கூட அதே மேடையில் சூர்யா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு விரும்பினார் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. கிட்டதான் அதே போஸ் வெங்கட் தான் இப்போது கங்குவா படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னீங்களா விட்டு கீழீலும் கிழிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு தான் சொல்லியிருந்தாரு, ஏப்பா இதே மாதிரி முன்னாடி 200 கோடி வசூலில் எடுத்த படம்லாம் வந்துச்சு, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ நடித்த படங்கள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் ஆகா ஓகன்லாம் சொன்னீங்க. ஆனால் இந்த படம் உங்களுக்கு வலிக்குதா? ஒரு தமிழ் ஹீரோ நடித்து அந்த ஹீரோ மக்கள் கொண்டாடுறத நீங்கள் திசை திருப்ப பார்க்குறீங்க. இன்னும் சொல்லிட்டா, நான் முதல் நாள் நீங்கள் என்ன ரிவ்யூ வேணாலும் பண்ணிக்கிங்க, ட்ரோல் பண்ணுங்கள், கழி ஊற்றுங்க, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுங்க. ஆனால் 3வது நாள் 4வது நாள் ஆக ஆக என்னன்னா இந்த படத்தோட வசூல் அதிகமாகிட்டு தான் இருக்கும், படத்துக்கு கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, கங்குவாவுக்கு கொடுத்த அதே விமர்சனம் ரிசல்ட்டு தான் அஜித் நடித்த இதே சிறுத்தை சிவா இயக்கிய விஸ்வாசம் படத்துக்கும் பண்ணீங்க. ஏன்னா விஸ்வாசம் படம் எப்படி தான் முதல் 2 நாள் ஃப்ளாப், இது படம் நல்லாவே இல்லை அப்படின்னாங்க. என்னடான்னு பார்த்தா அப்படியே பாம்பு விஷம் ஏறுற மாதிரி 3வது நாள் 4வது நாள் கூட்டம் வர வர அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சு இந்த படத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட இதே தான் இப்போ கங்குவாக்கு நடக்குது. முதல் நாள் நல்லா இல்லைனாங்க, 2வது நாள் ஓகேனாங்க, 3வது நாள் நல்லா இருக்காங்க, 4வது நாள் சூப்பர் ஆகா ஓங்குறாங்க சண்டே. இப்போ படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீச் கிடச்சி இந்த தங்கு தடையில்லாத வெற்றிக்கு தான் நான் காத்திருந்தேன். ஸோ இப்போது தப்பாக பேசின வாயெல்லாம் அடைபட்டிருக்கும். கங்குவா படத்தோட வசூல் இன்னும் அதிகமாகிட்டு தான் போயிருக்கும். கண்டிப்பாக விஸ்வாசுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போ கங்குவா படத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இனிமேல் எந்த படம் வந்தாலும் இந்த ரிவ்யூவர்ஸோ இல்லை முதல் காட்சி பார்த்துட்டு மற்ற ஹீரோவோட ரசிகர்கள் ஹேட் பண்ணி பேசுகிற பேச்சையெல்லாம் நீங்கள் பொருட்டே படுத்தாதீங்க அப்படின்னு போஸ் வெங்கட் சொல்லியிருக்காரு. ஸோ போஸ் வெங்கட் சொன்னது மாதிரி இந்த கங்குவா படத்துக்கு கூட்டம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வாரம் முழுக்க பொறுத்திருந்து பார்ப்போம்.